ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மொபைல், 2 4 6 6 மொபைல் சேல்ஸ்க்காண்டி வந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு சிஇன்னு ஒரு மாடலு. ஸோ இதுக்கு வந்து பாக்ஸ்லாம் இருக்குது, சார்ஜர் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், சார்ஜர் கூட இருக்குது. ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 5G மொபைல். ஸோ இது வந்து 5G மொபைலு, ஆனால் டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி தான் தெரியுது. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதான். இதோட ப்ரைஸ் வந்து 7500 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஒரிஜினலாக இருந்தால் நல்ல ரேட் போகும். ஸோ 8GB ரேம், 128, ஒன் ப்ளஸ் நாடு சிஇ 5G மொபைலு. ஸோ யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். விலை சார்ஜரும் பாக்ஸோடு இருக்குது. 7500, 7500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 256 GB உள்ள ஒரு தரமான மொபைலு, அதுவும் கோல்டு கலரு. 39,500, அதாவது 39,500. ஸோ வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கலருக்காக வாங்கலாம். ரெண்டாவது வந்து 256 GB. இது 128 GB வந்து 37 38 போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் 2 நாளைக்கு முன்னாடி. அது கூட இப்போ 35,000 ரூபாய்க்கு வந்துட்டாப்ல கஸ்டமரு. 35,000 ரூபாய்க்கு தரேன், விற்று கொடுங்கன்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256 GBன்றனால 39,500 நல்ல ரேட்டாக தெரியுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 256 GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. பேட்ரி ஹெல்த்து கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது. பேட்ரி ஹெல்த்தே 80% இருக்குது. ஸோ மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை. ஒரு கோல்டு கலர் மொபைலு. ஸோ தரமாக இருக்குது, செம்ம நீட்டாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 39,500, அதாவது 39,500. இது என்ன 3,500 போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா போர்டு மட்டும்தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். போர்டு மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனை காணோம், பேக் டோர் உடஞ்சிருக்கு, கேமராவில் ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்க. ஸோ ஆன் பண்ணி கூட காட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. போர்டு தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. சரி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். ஏன்னா 3,500. இது வந்து ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போக்கோவில் வந்து போக்கோ X4 ப்ரோ 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள என்ன ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்போம். 6GB ரேமு, 164 GB, 5G மொபைலு 9,000. 5G மொபைல் 9,000ன்றது நல்ல ரேட்டு தான். போக்கோ X4 ப்ரோ. ஸோ பாருங்கள், 6GB ரேமு, 64 GB. ஸோ நல்ல ஒரு ரேட்டில் தான் இருக்குது. ஒன்லி மொபைலு. ஒரு இடத்துல கூட டென்ட்டு கிராச் இல்லை. பார்வைக்கு ஒரு புது ஃபோன் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு புது ஃபோன் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 9,000. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் K20 ப்ரோ. கொஞ்சம் பெரிய ஃபோன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் போல இருக்குது. மற்றபடி மொபைல் தெளிவாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,700, 7,700 தரேன். எயிட்டு 128, 6 128. ஸோ K20 ப்ரோ பாப்அப் கேமரா மாடலு. கேமராவுக்காகவே எடுக்கலாம் இந்த ஃபோனை. ரேட்டு ஒன்றும் அதிக ரேட் கிடையாது பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்அப் கேமரா மாடலு இந்த ரேட்டுக்கு வர்றதுன்னா பெரிய விஷயம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். 7,700. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் எம்ஐயில் வந்து இது என்ன மொபைலு, X1 X11 ஏதோ ஒரு மொபைலு. ஸோ இது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து இப்போ ரேட் குறைச்சிருக்காப்புல. 8GB ரேமு, 128 GB. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 5,500. 5G மொபைலு. டிஸ்பிளே டர்ராக இருக்குது, பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இதோட இஷ்யூ. இப்படி இந்த பேக் டோர் இது மட்டும்தான் ப்ராப்ளமே, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படியே வச்சு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கூட ஓட்டலாம். 5,500. யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள்.